ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு த பைத்தன் சீரிஸ் ஃபிஃப்த் பார்ட். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட 4 வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஆர் அ வேர்ட். இதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் முன்னாடி இன்டீஜர்னா நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு வேர்டை ஸ்டோர் பண்ணும். என் பேர் என்னங்கிறத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் அந்த பாக்ஸில் இருந்து என் பேரை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதை தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க இதை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கூகுள் கொலாபில் தான் எல்லாம் பண்ணுறோம். ஸோ உங்கள் கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பில் உங்களால் நேமு வேறு எல்லா டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டையும் உங்களால் இந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்? நேம் இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணும். நீங்கள் டபுள் கொட்டேஷன்ஸ் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்த வந்து அது ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கும். ஜோசப் front name print இப்போ பாருங்க, என் பேர் அது பிரிண்ட் பண்ணியிருக்கு அண்ட் என்ன கிளாஸில் இருக்குன்னா ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸில் இருக்குது. ஓகேவா? இதுவே டபுள் கொட்டேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன், சாம்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஸோ டபுள் ஸ்ட்ரிங்னா நீங்கள் டபுள் கொட்டேஷனை யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கொட்டேஷனை யூஸ் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பண்ணி காட்டுறேன். நேம் சிட்டி சென்னை, என்ன கொடுத்துருக்கேன்னா என் பேர் ஜோசப், நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ ரியல் லைஃப்பில் இந்த ஸ்ட்ரிங் எங்கே யூஸ் ஆகும்னா, யூசர் நேம் வாங்குறதுக்கு, இமெயில் ஐடி வாங்குறதுக்கு, எல்லா இடத்துலையும் டெக்ஸ்ட் வர எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிங் யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஸ்ட்ரிங்கோட யூஸ் கேஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்னா எதுவும் இல்லை, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்டோரிங் வேல்யூ இருக்குது. வாங்க அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நேம் ஈக்குவல் டு பைத்தன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நேமுங்கிறது ஒரு பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸ்குள்ளே பைத்தனுங்கிற வேர்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த வேர்ட் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, ஜீரோன்ற இடத்துல பி போய் ஸ்டோர் ஆகிருக்கும், ஒன்னுங்கிற இடத்துல ஒய் ஸ்டோர் ஆகிருக்கும், டீங்கிற இடத்துல டூங்கிற இடத்துல டி ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி 5 வரைக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நம்பர் போய் இருக்கும். அந்த நம்பர் இடத்துல வந்து பைத்தனுங்கிற வேர்டு போய் ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு ஒரு லெட்டராக போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எப்போ வந்து இப்போ எனக்கு பியை கால் பண்ணும் அப்படின்னா, பிரிண்ட் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஜீரோன்னு கொடுத்தேன்னா எனக்கு பி கால் ஆகி வரும். இதுவே இப்போ பிரிண்ட் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒய் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? நேமுங்கிறது ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸில் பைத்தனுங்கிற ஒரு லெட்டரை போட்டு வச்சுருக்கீங்க. அது வந்து 0லேருந்து நீங்கள் போட்டிருக்க லெட்டர் ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே வரும். ஸோ என்ன லெட்டர் வேணுமோ அதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஸ்லைசிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் ஸ்லைசிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும்.
ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் ஆஃப் வேர்ட்ஸை நீங்கள் செட் ஆஃப் வேர்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஸ்லைசிங். ஸோ வாங்க இதை எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லைசிங்னா என்னென்னு. ஸோ ஆல்ரெடி நேம் ஈக்குவல் டு பைத்தன்னு கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க எனக்கு இருந்து டி வரைக்கும் வேணும், மீதி எதையும் பிரிண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் நேம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன வேணும்? இதுதான் நான் சொன்ன இண்டெக்ஸிங் 0, 0th இண்டெக்ஸ். 0லேருந்து உங்களுக்கு டி வரைக்கும் வேணும் அப்படின்னா 0, 1, 2. இப்போ 1 ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது வரும். 3ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பிஒய்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே இப்போ எனக்கு ஓ வரைக்கும் வேணும் அப்படின்னா ஜீரோ, 1, 2, 3, 4 அப்படின்னா 5ன்னு கொடுக்கும். ப்ரோ அதாட்ட எவ்ரி டைம் நான் 0, 5 அப்படின்னு கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவே அதே சேம் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கோலன் வச்சு 5ன்னு கொடுக்குறேன். பாருங்க வந்துருச்சு. இன்னொன்று என்னன்னா இதுலேயே ஸ்டெப் கவுண்டர்னு ஒன்று இருக்கு. பிரிண்ட் நேம் ஒரு இஸ்டு வச்சு இன்னொரு இஸ்டு வச்சு 2 கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும், ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும், ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் பிரிண்ட் பண்ணணும். 2ன்னு கொடுக்கலாம். இதுவே 3ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பரை எடுத்துட்டு அடுத்து 3ஆவதா இருக்க நம்பர் அப்படி வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு என்ன வேணும் இந்த ப்ராக்கெட்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப். ஸ்டாப் வந்து எப்பயுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணுற நம்பருக்கு +1 தான் இருக்கணும். அண்ட் ஸ்டெப் கவுண்டர், எத்தனை ஸ்டெப் நீங்கள் தள்ளி தள்ளி போகணும் அப்படின்னு, இந்த 3ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், பிரிண்ட் 1ன்னு கொடுத்தேன்னா அது அந்த ஒரே ஒரு வேர்டை தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைசிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோவர் அண்ட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் ஈக்குவல் டு JOSEPH. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே கேப்ஸாக இருக்குது, பி கேப்ஸாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இது எல்லாத்தையும் ஸ்மாலாக மாற்றணும் அப்படின்னா பிரிண்ட் நேம் டாட் லோவர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த வேர்ட்ஸும் எனக்கு லோவராக மாறிடுச்சு. இதுவே பிரிண்ட் நேம் டாட் கேபிட்டலைஸ் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எல்லா வேர்டுமே எனக்கு கேபிட்டலாக மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங் மொத்த ஸ்ட்ரிங்கையும் எப்படி லோவராக மாற்றுறது, எப்படி மொத்த ஸ்ட்ரிங்கையும் கேபிட்டலாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரிங் மெத்தட் டைட்டில். ஸோ அந்த டைட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேம் ஈக்குவல் டு ஹாய் மை நேம் எஸ் ஜோசப் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைட்டில் பிரிண்ட் நேம் டாட் டைட்டில் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது
ஸோ இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே கேப்ஸாக மாற்றிடும் அந்த வேர்டில். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா டைட்டில் என்ன பண்ணுது அப்படின்னு? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீப்ளேஸ்ன்னு ஒன்று. ஸோ ரீப்ளேஸுங்கிற ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ அந்த ரீப்ளேஸ் என்ன பண்ணும் சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஜாவான்னு கொடுக்குறேன். ஸோ நேம் டாட் ரீப்ளேஸ் ஜாவாங்கிற இடத்துல பைத்தன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஜாவான்னு இருக்கிற லாங்குவேஜ் இப்போ பைத்தன்னு மாறிடுச்சு. இந்த இடத்த இது போய் இந்த ரீப்ளேஸுங்கிறது எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு அடுத்து என்ன வேர்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ரீப்ளேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரிங் மெத்தட் ஃபைண்ட். ஸோ அந்த ஃபைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை நேம் இஸ் ஜோசப் எபினேசர். ஸோ எனக்கு இப்போ இந்த எபினேசர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரில அப்படின்னா ஃபைண்ட் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இது எனக்கு எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18th இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங்கில் தான் எபினேசர் இருக்குன்னு எனக்கு வந்துருச்சு பாருங்க. அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ரிங் மெத்தட் கவுண்ட். இந்த கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி கொடுக்குறேன் ஸ்ட்ரிங் நேம் டாட் கவுண்ட் ஆஃப் ஆப்பிள்னு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்பிள்னு எத்தனை தாட்டி இருக்குது அப்படின்னு போய் தேடும். 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கவுண்ட் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு வெளியே வந்து நம்ம கிட்ட சொல்லும். அடுத்து லென்த் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த லென்த் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜோசப் அப்படின்னு கொடுக்குறேன். print length of name அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இது எவ்வளோ லென்த் அப்படின்னு வந்து வெளில பிரிண்ட் பண்ணும். 0 1 2 சாரி 1 2 3 4 5 6 6 1ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லென்த் எப்படி ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம ஸ்ட்ரிப் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி கொடுக்குறேன். எனக்கு பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது, பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ இந்த ஸ்பேஸ் வேணாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி எடுக்கிறதுனா அந்த இடத்துல தான் ஸ்ட்ரிப் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. print name dot strip ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்பேஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கன்காட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரிங் கன்காட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, A is equal to Joseph, B is equal to Ebenezer. இப்போ ஆனால் எனக்கு பிரிண்டில் எப்படி வரணும்னா ஜோசப் எபினேசர்னு வரும். அந்த இடத்துக்கு எப்படி பண்ணுறதுனா print
print A plus B தான் concatenation. plus B ன்னு கொடுக்குறேன். ஜோசப் எபினேசர்னு வந்துச்சு. பட் இன்னும் எனக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோலன் போட்டு திருப்பி ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸோட வந்துடும். இப்போ உங்களுக்கு கன்கார்டினேஷன் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம படித்த எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி பார்க்கலாம். மினி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கொஷின் இதுதான். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறீங்க. ஓகேவா? என் பேர் ஜோசப் நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக வெல்கம்னு போட்டு என் பேர் வரணும். அண்ட் என்னோட நேம்க்கு வந்து 6 லெட்டர் லென்த் அப்படின்னு வந்துடணும். அடுத்து என்னோட லெட்டரை நீங்கள் கேப்ஸில் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். இந்த 3 தான் உங்களோட ப்ராஜெக்ட். இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக நான் சால்வ் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு இன்புட். ஓகேவா? print வெல்கம் காமா நேம். print அடுத்து என்ன கேட்டிருக்கோம்? லென்த் யார் நேம் length as comma length of name. அடுத்து print name dot upper இந்த இடத்துல நீங்கள் அப்பர்னு கொடுக்கலாம், இல்லை இதுக்கு பதிலாக கேபிட்டல் ஐஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எது கொடுத்துருந்தாலும் ரைட் தான். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் வருது. Until that, from you signing off, Joseph Ebenezer. Bye guys.